ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்த் பிராவோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல் எதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தமிழ் மக்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பேசிவ் இன்கம்ல ஒரு டைப்பான டிவிடெண்ட் இன்கம் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் கூறப்பட்ட எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் பொது நோக்கத்துக்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. முதல்ல டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோ ஒரு ரிட்டோ ஒரு இன்வைட்டோ நமக்கு குவார்டர்லி பேசிஸ்ல இல்ல இயர்லி பேசிஸ்ல நமக்கு ஒரு இன்கம் கொடுக்கறத தான் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறத சொல்லலாம். டிவிடெண்ட் இன்கம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, நாம ஒரு கம்பெனியில ஒரு ஷேரை வாங்கும் போது அந்த கம்பெனி குவார்டர்லி பேசிஸ்ல ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் போது அந்த கம்பெனி அந்த நிறுவனத்துக்கான டிவிடெண்டை நமக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிவிஎஸ் மோட்டார்ல 10 ஷேர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, டிவிஎஸ் மோட்டார் அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் போது அந்த டிவிஎஸ் மோட்டார் ஒரு ஷேருக்கு 10 rupees அப்படிங்கிற டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, என் கையில 10 ஷேர் இருக்கும் போது 10 × 10 = 100 rupees. அந்த 100 rupees பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் ஆகும். இதே தான் ரிட்டுக்கும் இன்வைட்டுக்கும் பொருந்தும். ஈக்விட்டி, ரிட், இன்வைட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை பத்தி ஃபர்தரா நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்ப ஈக்விட்டி பேஸ்ட் டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஈக்விட்டி அப்படின்னா இப்ப டிவிஎஸ் மோட்டார், ஹெச்டிஎஃப்சி பேங்க், சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இது எல்லாமே மிகப்பெரிய நிறுவனம், இந்தியாவில் ரன் ஆகக்கூடிய நிறுவனம். இப்ப இந்தியாவில் இல்ல, அவுட் சைட் த கண்ட்ரியுமே ரன் ஆகும். பட் இவங்க எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல லிஸ்டான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸை நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ற மூலியமா அந்த கம்பெனி வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு அவங்களோட கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் போது டிவிடெண்ட் இன்கம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டிவிடெண்ட் இன்கம் எப்படி இருக்கும்னா, அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூல இருந்து 100% இருக்கலாம், 200% இருக்கலாம், 300% இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்து இது டிபெண்ட்ஸ் ஆகும். இப்ப ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் அப்படின்னு இருக்கும்போது அந்த கம்பெனி 100% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் ஒரு ஷேருக்கு நமக்கு கிடைக்கும். இப்ப நாம ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா 100 ஷேர் இன்ட்டு 10 ரூபாய் ஈக்குவல் டு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயுமே நமக்கு ஃபுல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுல சில டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. சரி, இந்த டிவிடெண்டுக்கு நாம எப்படி எலிஜிபிள் ஆகும்? இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ற டேட் இருக்கு பாத்தீங்களா, அத ரெக்கார்ட் டேட்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அதுக்கு முன்னாடியோ அந்த கம்பெனியை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த டிவிடெண்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். அந்த அந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் பை அந்த கம்பெனியோட ஷேரை பை பண்றோம், ஹோல்ட் பண்றோம், டிவிடெண்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஒரு பேசிக் ஸ்டெப். இதுவுமே சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. ரெண்டாவது ரிட். இது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு ஷேர்ஸ்னா என்னன்னு தெரியும், பட் ரிட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்ப சென்னை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும், நிறைய மால்ஸ் இருக்கும், நிறைய தியேட்டர்ஸ் இருக்கும், நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிட் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய ரிட் கம்பெனிஸ். அந்த கம்பெனியோட பேரு தான் எம்பசி, மைண்ட் ஸ்பேஸ், நாலேஜ் ட்ரஸ்ட். இந்த மாதிரி நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட் இருக்கும். இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நம்மளால ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இது கொஞ்சம் நிலையானது. இதுக்கு முன்னாடி நான் ஈக்விட்டி சொன்னேன், அது வந்து சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலையானதா இருக்கும். உங்களோட எஃப்டி,
உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் இது எல்லாத்தையுமே பீட் பண்ற மாதிரி இருக்கும், இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 8% ஆச்சும் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 யூனிட் வச்சிருக்கேன் எம்பசி ஆர்இட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 22 ரூபா ஷேர் கொடுக்குறாங்கன்னா 2200 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகும். இதுதான் ரிட். இன்னொரு நம்ம பார்க்க போகிறது இன்வைட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டாக இருக்கலாம், ப்ரைவேட் இதுலேயும் இருக்கலாம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் நிறையா ஈக்விட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் கிரிட் இன்வைட், அது வந்து ஒரு இன்வைட் ட்ரஸ்ட். இது இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா நிறைய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை வந்து போடுறது, நிறைய சோலார் பிளானட்ஸ் போடுறது, டோல் பிளாஸ்ல இன்வைட் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வைட்டோட பேசிக் கான்செப்ட். இதுக்குள்ள வந்து நமக்கு எப்படி நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும்னா அவங்களோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை ரெண்டலுக்கு விடுவாங்க. அது மூலியமா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷ் ஃப்ளோஸ் மூலியமா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகும். ரோட்ஸு, பவர் லைன்ஸு, ரினவபிள் எனர்ஜி, இது மூலியமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகும். இதுதான் இன்வைட். மூணுக்கு இருக்கிற கம்பேரிசனை பார்த்துடலாம். இன்கம் சோர்ஸ் எது வழியா நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ப்ராஃபிட் மூலியமா கிடைக்குது. ரிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டல், நம்ம எப்படி வந்து வீடை வாடகை கூட்டு வாடகை வாங்குறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டோட கம்பெனிஸ்ல நாம இன்வெஸ்ட் பண்ணோமா அவங்க பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வாடகை கூட்டு நமக்கு வாடகை தருவாங்க. அதை ரெண்டல் இன்கம் மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் மூலியமா வாங்கிக்கலாம். நமக்கு இதுல பெரிய ரிஸ்க்கு இல்லை, ஏன்னா வந்து நம்ம வாடகைக்கு வைக்கும் போது நமக்கு வாடகை அவன் ஒழுங்கா தரானா தரலையான்னு பார்க்கணும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் நம்ம வேலையை பார்க்கணும், ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சுனாலும் நாம் பார்த்துக்கணும். பட் இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ரிட் பேஸ்டு கம்பெனிஸில், அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கமாக உங்களுக்கு வந்து குவார்டர்லி பேசிஸ்லையோ இல்லை மந்த்லி பேசிஸ்லையோ உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா ரொம்ப ட்ரஸ்டடு, இதெல்லாம் பவர் கிரிட்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்லாம் இருக்காது. அது மூலிமா நமக்கு கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகும். இந்த மூணுலையுமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நான் அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு கம்பெனியோட நீங்கள் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி எப்போல்லாம் ஏறுதோ நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, டிவிடெண்ட் இன்கமும் உங்களுக்கு வரும். அந்த கம்பெனியோட வேல்யூ, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா 100 ருபீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா லாபம். ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனியோட வேல்யூ ஏறும் போது உங்களுக்கு லாபம், டிவிடெண்டாகவும் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. ஸோ ரெண்டு பெனிஃபிட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மீடியம்னு சொல்கிறாங்க, பட் ரிட்டும் இன்வைட்டும் கொஞ்சம் லோ ரிஸ்க். ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா மீடியம் ரிஸ்க்கு. க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி எப்பயுமே வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டது. ஸோ அதோட க்ரோத் ஹையாக இருக்கும். சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். ஹையாக இருந்ததுன்னா ஹை, லோவாக இருந்ததுன்னா லோ. ரிட்டும் இன்வைட்டும் மாடரேட்டாக லோவாக இருக்கலாம். டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஃபிட் ஈக்விட்டி. இது ரிட்டும் இன்வைட்டும் ரெகுலராகவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் எப்படி இந்த டிவிடெண்ட் இன்கம் உள்ள ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவை நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட் எந்த புரோக்கர்லனாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜீரோதாவாக இருக்கலாம், க்ரோவாக இருக்கலாம், ஏஞ்சலோ, அப்ஸ்டாக்ஸ், இதில் எதில் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணி ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு புரோக்கர் தேவை இந்தியாவில். ஸோ அதில் நீங்கள் எந்த புரோக்கர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் இப்போ பேசின இந்த டிவிடெண்ட் இன்கம் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் லைஃப் லாங் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே பை பண்ணிட்டு செல் பண்ண சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் லைஃப் லாங்க்கு ஹோல்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, கேஒய்சிலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களோட மணியை நீங்கள் ஆட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மணியை ஜஸ்ட் வந்து சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ், ரிட், இன்வைட் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கு ஒரு டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது நீங்க எவ்வளவு நாளைக்கு வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி டிவிடெண்ட் இன்கம்மையே நீங்க மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகுது, காம்பவுண்டிங் நடக்குது. ஸோ நீங்க ஒரு தடவை பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய செடியை நீங்க வளர்த்திருப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆலமரமாவே உங்களுக்கு அந்த மணி காம்பவுண்ட் ஆயிருக்கும் ஃபைனலா பார்க்கும்போது, நிறைய இயர்ஸ் பார்க்கும்போது. ஸோ நீங்க பை பண்ணிட்டு செல் பண்ண வேணாம், லைஃப் லாங்க்கு ஹோல்ட் பண்ணலாம். அது மூலியமா காம்பவுண்டிங் ஆகும். ஸோ காம்பவுண்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கறது வீடியோ வேணும்னா உங்களுக்கு நீங்க காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உனக்கு அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அடுத்து இதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் தேவையில்ல. அந்த கம்பெனில ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க. அவங்க எப்பெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் இன்கம் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகுது. நீங்க அந்த டிவிடெண்ட் இன்கமையே ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெல்த்தும் காம்பவுண்டிங்கும் ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி இந்த டிவிடெண்ட் இன்கம் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7% இன்ஃபிளேஷன் ரேட்னா உங்களுக்கு மோர் தென் 7% கிடைக்கும் இந்த டிவிடெண்ட் இன்கம்ல. அதே மாதிரி நீங்க ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்ப உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் இன்கம் வேணாம், எனக்கு அந்த ஷேரை விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதே லைவ் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க அந்த ஷேரை செல் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த ஃபண்ட்ல வச்சு நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவிடெண்ட் இன்கம் நிலையானது கிடையாது. அந்த கம்பெனியோட லாபத்தை பொறுத்தது, மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்தது. அதே மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஏறலாம் இறங்கலாம், அதுவுமே ஒரு ரிஸ்க் இருக்கு. அதே மாதிரி இந்த டிவிடெண்ட் இன்கம் டாக்ஸ்க்கு உட்பட்டு தான் கொடுப்பாங்க. அது பிடிச்சது போக தான் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி டிவிடெண்ட் இன்கம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது, ஏறலாம் இறங்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மாறுபட்டது. ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது கம்பெனியோட டிபெண்ட்ஸ் ஆனது. ஸோ கம்பெனியோட growth பொறுத்து உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட்ஸ், அந்த கம்பெனியோட ரெக்கார்ட் டேட் இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பெனியோட ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை நீங்க ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா என்னோட லைவ் டிவிடெண்ட் இன்கம் எனக்கு கிடைச்சது. சரி, என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இது ரிசீவ் ஆனது. இது பாத்தீங்கன்னா நான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலியமா எனக்கு பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துக்கு எனக்கு டிவிடெண்ட் இன்கம் கிரெடிட் ஆச்சு. ஒரு ஷேருக்கு 22 ரூபா அப்படிங்கிற பேர்ல எனக்கு கிரெடிட் ஆச்சு. அதே மாதிரி டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது மூலியமா எனக்கு எனக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் ஜென்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவுமே இந்தியன் பேங்க், அதுல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அது மூலியமா எனக்கு டிவிடெண்ட் இன்கம் ஜென்ரேட் ஆச்சு. இதெல்லாமே லைவ் ப்ரூஃப். நான் எப்பயுமே என்னோட மக்களுக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனோ, நான் என்ன அதுல இருந்து அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சிருக்கோ அதை தான் என் மக்களுக்கு நான் சொல்லித் தருவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வருமான முதலீடுகள். இப்ப நான் ஒரு சில ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ஸோ இது எதுவுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா நிறைய டிவிடெண்ட் இன்கம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் எதெல்லாம், ஐடிசி, கோல் இந்தியா, பவர் கிரிட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ரிக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாக்ஸ். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு துறையை சார்ந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டா மோர் தென் 7% இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரிச்ல பாத்தீங்கன்னா எம்பசி, ஆஃபீஸ் பார்க், மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ், ப்ரூக் ஃபீல்ட்ஸ், நெக்ஸாஸ், நாலேஜ் ரியலிஸ்ட் டெஸ்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்ல வந்து டிவிடெண்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். இன்வைட்ல பாத்தீங்கன்னா பவர் கிரிட், இந்தியா கிரிட், ஐஆர்பி, சஸ்டைனபிள் எனர்ஜி, நேஷனல் ஹைவே ட்ரஸ்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வைட்ல இன்கம் ஜென்ரேட் கூடிய டாப் 5 கம்பெனிஸ். இது எல்லாமே வந்து சிபாரிசு கிடையாது. அதாவது இதுல நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் தரேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாமே இதுல நான் கவர் பண்ணியிருக்கேன். டிவிடெண்ட்னா என்ன, ஈக்விட்டி டிவிடெண்ட்னா என்ன, இன்வைட்னா என்ன, ரீட்னா என்ன, அதோட கம்பேரிசன் டேபிள் எப்படி வாங்கணும்,
எப்படி எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ணும், என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பற்றிய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய டெமோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.